ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி கிராமத்து சுவையில் புதிதாக ஒரு கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்யலாங்கன்னு பார்க்கலாம். ஒரு மண் பானை வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சின்ன வெங்காயம் ஒரு கொப்பளவு தாளிச்சுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வணங்குற மாதிரி மிக்ஸ் பண்ணி வணக்கிக்கலாம். இப்போ நான் கத்திரிக்காயும் ஒரு 4 கத்திரிக்காய் 2 உருளைக்கிழங்கு அறுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதையே இப்போ நம்ம இந்த மண்பானையில் ஆட் பண்ணிக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இடையில நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கிறேன்னு கடைசியில் சொல்லுவேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம அறுத்து வச்சுருந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டையும் நல்லா இந்த எண்ணெயில் நல்லா வணக்கிக்கலாம். வணக்கிட்டு இதில் ஒரு 4 தக்காளி போட்டு அதையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ தேவையான அளவு அதுக்கு வேகிற அளவுக்கு நம்மளுக்கு எவ்வளோ சட்னி வேணுமோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நான் ஒரு பொருள் ஆட் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதை நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரண்டிலேயே நசுக்கி காட்டுவேன் பாருங்கள். நல்லா மசிஞ்சிருச்சு. நல்லா இந்த அளவுக்கு நம்ம இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சட்னியை நம்ம வேக வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ அதையே நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா நைஸாக தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு ஃபுல்லாக கெட்டியாக கடைஞ்சி இந்த பக்குவத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். இதையே நம்ம இட்லி, தோசை இந்த மாதிரி டிஃபன் ஐட்டத்துக்கு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் இட்லி, தோசை ரெண்டுக்குமே இந்த சட்னி நான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா மண்பானையில் செய்யும்போது அதனுடைய டேஸ்ட்டு அதனுடைய இதே அதிகமாக இருக்கும். டேஸ்ட்டு நல்லா சுவையாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரியா ஃபேஷன் அண்ட் குக்கிங் சேனல்.